மிளகு பத்தி தெரியாதவங்களே இல்ல. அதனுடைய மருத்துவ குணங்கள் தெரியாதவங்களே இல்லன்னு சொல்லலாம். வீட்லயே நமக்கு யாருக்கு என்ன பிரச்சனை, முக்கியமாக இந்த கபம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா, அத சரி செய்யறதுக்கு நம்ம மிளக தான் பயன்படுத்துவோம். தினந்தோறும் உணவு முறைகள்லயும் சரி, நம்ம ஒரு சாலட் சாப்பிடுறோம், இல்ல உணவு முறைகள்ல ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இல்ல நமக்கு எல்லாருக்குமே புடிச்ச ரசம் செய்றோம்னாலும், மிளகு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மிளகை பயன்படுத்தி நம்ம எப்படி ஆரோக்கியமாக வாழலாம்? மிளகில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள், அத தாண்டி நிறைய ரகசியங்களும் இருக்கு. ஸோ அந்த ரகசியங்கள் ஒவ்வொரு மூலிகையுமே எப்படி பயன்படுத்தணுன்றது சித்தர்கள் நமக்கு குடுத்த ஒரு மிகப்பெரிய வரம். அதுல ரகசிய முறைகள் இருக்கு. அதுதான் கற்ப முறைகள் சொல்றோம். ஒரே மூலிகைய பல வகைகள்ல நம்ம பயன்படுத்தும் பொழுது, நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. அந்த மாரி தான் ஒரு ரகசிய முறை, மிளகு கற்பம் அப்படின்னு சொல்றது. இதுல 2, 3 வகைகள் இருக்கு. ஆனா இது ஒரு உயர்ந்த வகை அப்படின்னு சொன்னா